தமிழ்நாட்டில் 13 இடங்களில் வெள்ளிக்கிழமை வெயில் சதமடித்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் நாளுக்கு நாள் வெயில் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். பகல் நேரங்களில் கடுமையான அனல் காற்று வீசுவதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாத அளவிற்கு சிரமம் அடைந்துள்ளனர். இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை 13 இடங்களில் வெயில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக வேலூரில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் கொடுத்தியது. மீனம்பாக்கம், ஈரோடு, மதுரை நகரம் ஆகிய இடங்களில் 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், தூத்துக்குடி, திருச்சி, திருத்தணி ஆகிய இடங்களில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானது. அதேபோல கடலூர், கரூர், பரமத்தி, பரங்கிப்பேட்டை ஆகிய இடங்களில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், சென்னை, நுங்கம்பாக்கம், தஞ்சாவூர் ஆகிய இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானது. தமிழ்நாடு முழுவதும் வெயில் கொளுத்திய நிலையில் மாலையில் பல்வேறு இடங்களில் மழை பெய்தது. சென்னையில் நுங்கம்பாக்கம், புரசைவாக்கம், எழும்பூர், சென்ட்ரல் உள்ளிட்ட இடங்களில் லேசான மழை பெய்தது. திருவொற்றியூர், கொடுங்கையூர், பெரம்பூர், வியாசர்வாடி, ஆர்கே நகர், தண்டையார்பேட்டை, காசிமேடு, மாதவரத்திலும் மிதமான மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டம் ஜன்பன்சத்திரம், மஞ்சக்காரணை, பஞ்சட்டி, அழிஞ்சிவாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. சேலம் மாநகர் அரிசிப்பாளையம், அஸ்தம்பட்டி, வின்சன், புதிய பேருந்து நிலையம், கோரிமேடு, சூரமங்கலம், அன்னதானப்பட்டி, கொண்டலாம்பட்டி, அம்மாப்பேட்டை உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரம் பெய்த மழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி, காலாப்பூர், எஸ்வி மங்கலம், என்ஃபீல்டு, அணைக்கரைப்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென அரை மணி நேரத்திற்கு மேலாக பரவலான கனமழை பெய்தது. வேலூர் மாவட்டத்தில் காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்த நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வரும் 26ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் 22ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலையில் மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு என தெரிவித்துள்ள வானிலை மையம் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை சற்று உயரக்கூடும் என கணித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 26ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தமட்டில் சனிக்கிழமை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு, வடக்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 65 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் வரும் 24ஆம் தேதி வரை குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுப்பொழிவுடன் வெளியேறி உள்ள வள்ளுவர் கோட்டம் இன்று திறக்கப்பட உள்ளது. புதுப்பிக்கப்பட்ட வள்ளுவர் கோட்டத்தை பொதுமக்களின் பார்வைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று மாலை திறந்து வைக்கிறார். சென்னையின் அடையாளங்களில் ஒன்றான வள்ளுவர் கோட்டம் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளது. தமிழ் பண்பாட்டு இலக்கிய நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தக்க வகையில் வடிவமைக்கப்பட்டு 20,000 சதுரடி பரப்பளவில் 1548 இருக்கைகளுடன் ஏசி வசதி கொண்ட ஐயன் வள்ளுவர் கலையரங்கம் மேம்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல குறள் மணிமாடம், திருக்குறள் ஆய்வரங்கம் மற்றும் ஆராய்ச்சி நூலகம், கார் பார்க்கிங், உணவகம், விற்பனையகம், வேயா மாடம் என அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை இன்று மாலை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அங்கு முதல் நிகழ்ச்சியாக மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக 60க்கும் மேற்பட்ட உத்தரவுகளை பிறப்பித்து சலுகைகளை வழங்கியதற்காக மாற்றுத்திறனாளிகள் திரண்டு முதலமைச்சருக்கு பாராட்டு விழாவை நடத்தவுள்ளனர். கீழடி விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு கார்ட்டூன் வெளியிட்டதாக திமுக ஐடி விங் மீது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அதிமுக புகார் அளித்துள்ளது. கீழடி அகழாய்வு விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறித்து அவதூறு பரப்பக்கூடிய வகையில் திமுக தொடர்புடைய சமூக வலைதள பக்கங்களில் கார்ட்டூன் வெளியானதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நிலையில் திமுக ஐடி விங் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக தொழில்நுட்ப பிரிவு மாநில தலைவர் கோவை சத்தியன் சார்பில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர் சந்தித்த கோவை சத்தியன், கள்ளக்குறிச்சி விவகாரத்தை மூடி மறைக்கக்கூடிய முயற்சியாக எடப்பாடி பழனிசாமி மீது வீண் குற்றச்சாட்டு சுமத்தப்படுவதாக குற்றம் சாட்டினார்.
இதை பதியவிட்ட திமுக ஐடி விங் அதன் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த பதிவினை நீக்குமாறு அந்த சம்பந்தப்பட்ட சமூக வலைதள நிறுவனங்களுக்கு தலையிட்டு காவல்துறை ஆணையரும் கமிஷனரும் தலையிட்டு அதை நீக்க செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாக இருந்தது. அவதூறு கார்ட்டூன் வெளியிட்டதை கண்டித்து பல்வேறு இடங்களில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை, ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களிலும் அதிமுகவினர் புகார் அளித்தனர். கீழடி அகழ்வாராய்ச்சிக்கு அதிமுக ஆட்சியில் 105 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்த நிலையில் 1 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கியதாக திமுக எம்எல்ஏ எழிலன் தெரிவித்துள்ளார். கீழடி என் தாய்மடின்ற வார்த்தையை உருவாக்குனதே எடப்பாடியார் உத்தரவின் பேரில் நான் தான். புரட்சி தமிழரின் ஆட்சியில் தான் 15 தொல்லியல் நிபுணர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் தமிழக அரசாங்கத்துக்கு. இன்னைக்கு எந்த மாநிலத்திலையும் இந்த அளவுக்கு தொல்லியல் நிபுணர்கள், அதே போல நம்ம கார்டோகிராஃபர்னு சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டை படியெடுக்கக்கூடிய நிபுணர்கள், இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாடு தான். 2006 2011 வரைக்கும் கீழடியில் அகழ்வாய்வு செய்ய வேண்டும் என்ற எத்தனையோ கோரிக்கைகள் வந்த பொழுது அன்னைக்கு கலைஞர் தலைமையில் இருந்த திமுக ஆட்சி 1 பைசா ஒதுக்கல. 4 ஆண்டுகள்ல இந்த தொல்லியல் துறை, அருங்காட்சியக துறைக்கு சராசரியாக 105 கோடி ஒரு வருடத்திற்கு ஒதுக்கியவர் எடப்பாடியார் அவர்கள். உயர் நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் தான் அதிமுக அரசு அவங்க நிலையை கொண்டு வராங்க. ஆனா அதிமுக ஆட்சி காலத்தில் 2016 2020 வரைக்கும் 2 எக்ஸ்கவேஷன் தான் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. 105 கோடி ரூபாய் செலவு செஞ்சதா சொல்லியிருக்காங்க. 2021 24 வரைக்கும் 30 இடங்கள்ல ஆய்வு பண்ணி 38 இடங்கள் திராவிட மாடல் அரசு அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டு மொத்தம் 27 கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க. 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச அதிமுக அரசு எங்க? 27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்ச திராவிட மாடல் அரசு, தமிழ்நாட்டு முதல்வர் அரசோட நிலை என்ன கேட்கிறாங்க. ஒடிசாவில் ரோட் ஷோ சென்ற பிரதமர் மோடிக்கு பாஜக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஒடிசாவின் சரண் மாஞ்சி தலைமையிலான பாஜக அரசு ஓராண்டை நிறைவு செய்துள்ளது. இதற்கான நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக புவனேஸ்வர் சென்ற பிரதமர் மோடி ரோட் ஷோ நடத்தினார். அப்போது சாலையோரம் திரண்ட பாஜக தொண்டர்களும் பொதுமக்களும் பூக்களை தூவி பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். காரில் இருந்தபடி மக்களை நோக்கி கையசைத்த பிரதமர் அவர்களது வரவேற்பை புன்னகையோடு ஏற்றார். இதனிடையே சாலையில் வந்த ஆம்புலன்ஸுக்கு பிரதமரின் வாகனங்கள் வழிவிட்டது கவனம் ஈர்த்தது. இதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் பிரதமர் மோடி, முதல்வர் சரண்பாஜி ஆகியோர் விழா அரங்கத்திற்கு வந்தனர். விழாவில் பௌத் மாவட்டத்திற்கான ரயில் இணைப்பை விரிவுபடுத்தும் புதிய ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். विकसित भारत के साथ विकसित ओडिशा की ओर यह एक सार्थक कदम है. அதேபோல 18,600 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார்.